ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சூப்பரான சிக்கன் பீஸா வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சீனி, ஈஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வார்ம் வாட்டர்னால் நல்ல தண்ணி கொதிக்க இருக்கக்கூடாது, சூடாக இருக்கக்கூடாது. வாட்டர் நம்ம ஸ்டவ்வில் வச்சதும் அந்த ஜில்னஸ் மாறினதும் லைட்டாக சூடு வரும்ல, அந்த சூட்டோடு எடுத்து நம்ம ஈஸ்ட்டும் சுகரும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸ்ட்டு கரைஞ்சி நல்லா பொங்கி வரும். சூடு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஈஸ்ட்டு பொங்கி வராது, மாவு புளிக்காது. ஈஸ்ட்டு பொங்கி வரதுக்குள்ளே சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 150 கிராம் சிக்கன் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஜீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கலரிங்காக காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூன் அதுவும் சேர்த்துருக்கேன். நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனுக்கு மசாலா தடவியாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஈஸ்ட்டும் நமக்கு கரெக்டாக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். நல்ல இந்த அளவுக்கு மேலே நுர வந்தால் தான் கரெக்டாக புளிச்சு வந்திருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா கண்டிப்பாக சூடு அதிகமாக போயிருக்கும். மைதா 2.5 கப்பு, உப்பு 1/2 டீஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மைதாவில் உப்பும் ஆயிலும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையை வச்சு கலந்து விட்டுக்கலாம். ஈஸ்ட்டு ஒரு வேளை சூடு அதிகமாக போய் தண்ணியில் புளிக்கலைன்னா நீங்கள் இன்னொரு தடவை திரும்ப தண்ணி கரெக்டாக வச்சு ஈஸ்ட்டை சேர்த்து கலந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவை கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட்டு புளிச்ச தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒன்றா சேர்த்துட்டோன்னா நமக்கு அந்த ஈஸ்ட்டு இருக்கிறதுனால அந்த மைதாவோட அந்த பிசுபிசுப்பு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ தான் நல்லா மாவு ஒன்று சேர்ந்து வரும். ஏன்னா மாவு புளிச்சு நமக்கு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, பீஸா சாஃப்டாக வராது. அதனால் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒருவேளை ஈஸ்ட்டு தண்ணி கூட போய் மாவு பிசுபிசுப்பு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு நல்லா ஒன்று திரண்டு வந்திருக்கு. நம்ம வைக்க போகிற பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சதுக்கப்புறம் மாவு மேலேயும் இதே மாதிரி ஆயில் தடவி ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் மாவு நல்லா ஃப்ளப்பியாக பொங்கி சூப்பராக வரும். பீஸா நல்லா சாஃப்டாக செம்மையாக இருக்கும். சிக்கனை வறுத்துடலாம். பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பினஸாக இல்லாமல் மெதுன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பார்க்குறதுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அந்த டயத்தில் கரெக்டாக எடுத்துடலாம். சிக்கன் வெந்திருக்கு, அதனால் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பார்க்கறதுக்கு நமக்கு கரெக்டாக தெரியும். மாவு நல்லா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஃப்ளப்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பீஸாக்கு என்னென்னு காட்டுறேன். ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன், மொசரல்லா சீஸு, அப்புறம் சிக்கனு, பிளாக் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பீஸா சாஸு கடையில் வாங்கினது தான். மாவை கை வச்சு இந்த மாதிரி பொறுமையாக, மாவுக்கும் வலிக்காமல் கைக்கும் வலிக்காமல் பொறுமையாக எடுத்து அழகாக பீஸ் போட்டுக்கலாம். ஓவன் பேனில் தான் செய்ய போகிறோம். ஓவன் பேன் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் 3 பீஸாவாக போட்டுக்கிட்டேன். ஒன்று ஓவன் பீஸாவில் வீடியோக்காக நல்லா பெருசாகவும் பேலன்ஸை சின்ன சின்னதாகவும் எடுத்துக்கிட்டேன். ஓவன் பீஸா பேனில்
மேலோரமாக கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப வேண்டாம், நான் கொஞ்சம் அதிகமாக தான் தூவி இருந்தேன், ஆனால் இந்த அளவுக்கு மாவு தூவ வேண்டாம். பாதி மாவை எடுத்து பீஸா பேன் மேலே நம்ம பொறுமையாக கையை வச்சு அழகாக ரவுண்டு ஷேஃப்க்கு கொண்டுட்டு வரலாம். அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம், அழுத்த வேண்டாம். மாவு எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக கொண்டுட்டு வருவோம், பீஸா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். பொறுமையாக கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அழகாக பொறுமையாக நம்ம ரவுண்டு ஷேஃபுக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாவு ஓரத்தில் லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த சாஸு மொசரலா சீஸ்லாம் போடுறது நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி அழகாக ஓரத்தை இந்த மாதிரி அமுக்கி விடுங்க. இந்த ஓரம் எந்த அளவுக்கு கூர்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஃபோர்க்கு வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மாவு வந்து நமக்கு ஃப்ளவ்வியாக பீஸா வந்து மேலே உப்பி பொசு பொசுன்னு சாஃப்டாக வரும், உள்ளேயும் வெந்து வரும். இதே மாதிரியே ஃபோர்க்கு வச்சு குத்தி விட்டுக்கோங்க. ஃபோர்க்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, சின்னதாக குச்சி மாதிரி இருக்கும்ல, அது மாதிரியோ இல்லை டூத் பிக் மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். கடைகள்லேயே இந்த மாதிரி பீஸா சாஸ்ன்னு விற்கிது. அதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு மேலே இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒன்றா சேர்த்துக்கலாம். சாஸை சேர்த்ததுக்கு அப்புறம் மொசரலா சீஸை எடுத்து ஃபஸ்ட்டு மேலோரமாக தூவிக்கலாம். நான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சதுனால கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டிடுச்சு. ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிக்கனு, ஆனியனு, கேப்சிகம், பிளாக் ஆயிலு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். நான் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கல, ஏன்னா அம்மாவுக்கு ஒத்துக்காதுங்கிறதுக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஆனால் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கும் போது இன்னும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லா இருக்கும். பீஸாவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்தாச்சு. இந்த சீஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணும், அப்போ கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பீஸா வந்து நான் ஓவனில் தான் செய்கிறேன். ப்ரீ ஹீட் ஏற்கனவே பண்ணிட்டேன்.
180 டிகிரியில் 15லேருந்து 17 நிமிஷம் வச்சா பீஸா செம்மையாக கரெக்டாக இருக்கும். இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ஓவன் இல்லாமல் எப்படி பீஸா செய்கிறேங்கிற வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக பீஸா செம்மையாக வரும். எவ்வளோ கலராக செம்மையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் பீஸ் போட்டு காட்டுறேன். அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அப்படி நம்ம பீஸ் போட்டு எடுக்கும் போது அவ்வளோ சூப்பராக ஜூஸியாக செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரியே எங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. அவ்வளோ சூப்பராக செம்மையாக டேஸ்டான சிக்கன் பீஸா வீட்லேயே ஹெல்த்தியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.